வெல்கம் டு சர்சு சமையல். என்னங்க இந்த கோலம்லாம் பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது இல்லைங்களா? இந்த கோலத்தை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சகுந்தலா சேகர் அப்படிங்கிறவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு சமீபத்தில் பத்மா பாண்டிச்சேரி அவங்க மூலமாக கிடைத்த நட்புங்க. அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவங்களோட ஃபோட்டோ காட்டுற பாருங்கள். இவங்க தாங்க அந்த டீச்சர். அவங்களோட கோலத்தை இன்னும் நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய கண்ணுக்கெல்லாம் விருந்தா படைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இதையெல்லாம் காட்டுறேங்க. அப்படியே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த கோலத்தை எல்லாமே பார்த்துட்டு. பாண்டிச்சேரியில் பத்மான்னு எனக்கு ஒருத்தவங்க என்னோடய சப்ஸ்கிரைபருங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அவங்க என்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க சகுந்தலா டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. உடனே நான் வந்து அந்த சகுந்தலா டீச்சர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசினேங்க. அவங்களுக்கும் என்னோடய ஏஜ் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இந்த வயசுலேயும் போட்டிருக்காங்க. இந்த கோலத்தை எல்லாமே உங்களுக்கு நான் விருந்தாக படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கோலத்தை எல்லாம் காட்டுறேங்க. தேங்க்யூ சகுந்தலா டீச்சர், ஆல் தி பெஸ்ட். இதெல்லாம் என்னோடய கோலங்கள்ங்க. இந்த கோலம்லாம் வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கப்போ அப்பப்போ அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக என்னோடய கோலத்தையும் இன்றைக்கி காட்டியிருக்கேங்க. இதெல்லாம் சாதாரண நாளில் கூட நம்ம வாசலில் போடலாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பரங்கிப்பூ கிடைக்குதுங்க. அதனால் நான் வந்து போட்டு ஒன்றா போட்டு வாசலில் வச்சிட்ருக்கேங்க பரங்கிப்பூ. இதை நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் ஸ்லாப்பில் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து போட்டு காட்டினேங்க. பரங்கிப்பூ இருந்துச்சு, சரி அழகாக அதிலெல்லாம் ஒன்று வைக்கலாமே அப்படின்னு நான் வச்சுட்டேங்க. எனக்கு என்னவோ சமையல் மாதிரி இந்த கோலத்தில் இருக்கிற ஆர்வமும் குறைய மாட்டேங்குதுங்க. உடம்பு முடியல அப்படின்னா கூட நம்ம போடணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுதான் என்னை இந்த மாதிரி எல்லாம் போட வைக்குதுங்க. பாருங்கள், இந்த கோலம்லாம் கூட நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஓப்பனில் இருக்க அந்த ஸ்லாப்பில் தான் போட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாங்க. சென்டரில் வந்து இன்ட்டு போட்டுட்டு மறுபடியும் ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுற்றிலும் டிசைன் வருது. ரொம்ப ஈஸி. என்னோடய கோலங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே டிசைன் வரைவேங்க. இதெல்லாம் சிம்பிளாக போட்டு நீங்கள் கலரோ காவியோ கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் போட்டேங்க. ஒரு 7, 8, 10 கோலம் போட்டேன். சரி எல்லாத்தையுமே உங்களுக்கும் காட்டலாமே, யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சரின்னு இந்த வீடியோவை போடுறேங்க. பாருங்கள், இதுலேயும் நடுவில் பரங்கிப்பூ வச்சு அழகு பார்த்தேங்க. இந்த கோலம் வந்து திட்டு வாங்கி வச்ச கோலம் அப்படின்னே சொல்லலாங்க. எங்கள் வீட்டில் மாடியில் அபி போட்ட கோலங்க. அபி அந்தளவுக்கு கோலத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டா. அபி ஆர்த்தி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி இருக்க மாட்டா. ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்னோடய கோலத்தை பார்த்துட்டு போய் சொல்லுவாங்களாம், பாரு ஆன்ட்டி எப்படிலாம் போடுறாங்க, நீங்கள் உங்களோட வயசில் எப்படி போடுறீங்க பாருங்கள் அப்படின்னு அபிக்கிட்ட சொல்லுவாங்களாம். அபி என்கிட்ட செல்லமாக கோச்சுக்குவா, ஆன்ட்டி நீங்கள் கோலம் போட்டாலும் போடுறீங்க, அப்பா என்ன திட்டுறாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாள். இந்த வயசில் பிள்ளைங்க வந்து ஆர்வமாக கோலம் போடணுங்க. நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேங்க, கோலம்லாம் ரொம்ப நல்லா போடுங்க. அப்புறங்க அவங்க சகுந்தலா டீச்சர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க, நான் கரூரில் இருக்கேன். அன்பு நம்மளை எப்படியெல்லாம் இணைக்குது பாருங்களேன். இதுக்கெல்லாம் பாலமாக வந்து பத்மா இருந்திருக்காங்க. பத்மா என்னோடய சேனலை பார்த்தது தான் இந்த நட்புக்கு காரணங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவங்களோட கோலத்தையெல்லாம் பார்த்து நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் நிறைய கோலங்கள் கற்றுக் கொடுக்கணும். நானே சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன். என்னுடைய உடல்நிலை இடம் கொடுக்காதனால என்னால் முடியலைங்க. நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் வியூவர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேங்க. அவங்க கண்டிப்பாக வந்து சேனல் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களும் என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. அவங்க கூடிய சீக்கிரம் சேனல் ஆரம்பிக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அவங்களோட கோலத்தையெல்லாம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மறுபடியும் இன்னும் அவங்களோட கோலத்தை நிறைய நம்ம பார்க்கலாங்க. நன்றிங்க.